திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் வீரவநல்லூர் பேரூர் கழக இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்த நாள் விழா மற்றும் நாடு போற்றும் 4 திராவிட மாடல் அரசு சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் 1/8/25 அன்று வீரவநல்லூர் பேருந்து நிலையத்தில் வைத்து நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு வீரவநல்லூர் பேரூர் கழக இளைஞரணி அமைப்பாளர் சுப்பிரமணியன் தலைமை, வீரவநல்லூர் பேரூர் கழக செயலாளர் வி. சுப்பையா மற்றும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வேல்முருகன் முன்னிலை, துணைச் செயலாளர் முத்துராமலிங்கம் வரவேற்புரை, பேரூராட்சி தலைவர் சித்ரா, மாவட்ட பிரதிநிதி சுப்புக்குட்டி, மாவட்ட பிரதிநிதி மதியரசி, அண்ணாதுரை, பொருளாளர் முத்துக்குமார், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சுபாஷ், ஒன்றிய சேர்மன் சீவலமுத்துக்குமார் ஆகியோர் தொகுப்புரை. சிறப்பு பேச்சாளர்கள் கழக பேச்சாளர் நெல்லை மணி, இளம் பேச்சாளர் கந்தபரமேஸ்வரன் ஆகியோர் திராவிட மாடல் அரசை பற்றி பேசி சிறப்பித்தனர். இக்கூட்டத்திற்கு பேரூர் கழக நிர்வாகிகள், பேரூராட்சி வார்டு கவுன்சிலர்கள், மாவட்ட அணி துணை அமைப்பாளர்கள், வார்டு செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பிரதிநிதிகள், ஒன்றிய பிரதிநிதிகள், கழக முன்னோடிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக வீரவநல்லூர் பேரூர் கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் விக்னேஷ் நன்றியுரை ஆற்றினார். மதியரசி அண்ணாதுரை அவர்களே, பொருளாளர் முத்துக்குமார் அவர்களே, மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் என். சுபாஷ் அவர்களே, சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கும் அண்ணன் நெல்லை மணி அவர்களே, பேருக்கழக நிர்வாகிகள் ராமசாமி அவர்களே, விசாலாட்சி அவர்களே, செல்லத்துறை அவர்களே, பேரூராட்சி மன்ற அன்போடு வரவேற்கிறேன். இளைஞர் அணிக்காக ஏற்பட்டக்கூடிய கூட்டம் இது. இளைஞர்களை ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு நல்ல உற்சாகம் கொடுத்தா தான் அவங்க நல்லா செயல்படுவாங்க. அதுக்காக இந்த கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. கலைஞருடைய பிறந்தநாள் 4 வருட சாதனைகளை எடுத்துக்காட்டக்கூடிய கூட்டம் இது. அதுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விஏபி அவர்களையும் வந்திருக்கும் அனைவரையும் மக்களையும் வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய அதாவது குழந்தை உண்டாய், அதாவது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அதை அவங்க கர்ப்பிணி பெண்கள், அவங்கள குழந்தை உண்டாயிருக்கும் போதே அவங்களுக்கு எல்லா, அதாவது அவங்க வீட்டில் என்னெல்லாம் செய்வாங்களோ, அம்மா எப்படிலாம் வீட்டில் அவங்கள கர்ப்பிணி பெண்களுக்கு எப்படிலாம் செய்வாங்களோ அதே மாதிரி இந்த வருடம் வீரவநல்லூர் பேரூர் கழகத்தில் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி நடந்தது. ஒரு 100 பெண்களுக்கு அந்த செலவு செஞ்சு எல்லாமே பண்ணால் எல்லா அதாவது எடை பார்ப்பாங்க முதல்ல, அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்கப்பு எல்லாமே செய்வாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பால்வாடி போவாங்க. பால்வாடி போன பிறகு அங்கே சத்துணவு முட்டை எல்லாம் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகிறாங்க. அங்கே புஸ்தகம் பை, அதுக்கப்புறம் பஸ் பாஸு, மெடிக்கல் செக்கப்பு, இந்த செப்பல் முதல்ல கொடுக்குறாங்க. செப்பல் இந்த வெயிலையும் மழையிலையும் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது. அவங்களுக்கு இலவசம், எல்லாமே இலவசம். அது முக்கியம். இலவசமாகவே எல்லாமே நம்முடைய அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தவொடனே அந்த பிள்ளை படித்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு 4 சாதனை விளக்க பொதுக்கூட்டம், முத்தமிழ் அறிஞர் தாணைத் தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழா. இந்த நிகழ்ச்சியை ஏறெடுத்திருக்கும் இளைஞரணி செயலாளர் தம்பி என். சுப்பிரமணியன் தலைமையிலே, முன்னிலை பேரூர் கழக செயலாளர் செயல் வீரர் பாசமிகு தம்பி சுப்பியா அவர்கள் முன்னிலையும், இளைஞரணி துணை அமைப்பாளர் வேல்முருகன் முன்னிலையிலும், இதுவரை நடந்த கூட்டங்களும் இதுவரை நாம் ஏறெடுத்த நிகழ்வுகளும் எல்லாம் விட இப்போ சற்று கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலை. என்ன வித்தியாசமான சூழ்நிலைனா,
இன்னைக்கு பேருக்கழக செயலாளர் அவ்வளோ பேரும் வீடு வீடாக போய் அவ்வளோ முகத்தையும் கண்டு இன்னைக்கு கழகம் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு இருக்கிற பொழுது இது மிகப்பெரிய கழகத்திற்கு உற்சாகமூட்டுகிற சூழ்நிலையிலே நமது பிரச்சார பணியை இப்பொழுதே களத்தை தொடங்கிவிட்டோம். களம் இங்கே, எதிரி எங்கே? களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாழும் கேடயமாக 4 ஆண்டு சாதனை சமூக கல்வி பொருளாதார கட்டமைப்புகளிலே அனைவருக்கும் எல்லாம் என்கிற நிலையிலே எடுத்த நிகழ்வுகளும் வேலை தேடி இருக்கும் இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்திட நான் முதல்வன் திட்டம் தொடங்கி பள்ளியில் பயில்கிற குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், இலவச பஸ் பேருந்து, அத்தனை திட்டம் இன்னும் எத்தனையோ சொல்ல சொல்ல நாள் காண தேர்தல் வரும்போது அவ்வளவு சந்திப்போம். கழக இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்த நாள் விழா மற்றும் நாடு போற்றும் 4 ஆண்டு திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க தெருமுனை கூட்டம். இந்த திகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். நமது அரசு உயர் அதிகாரிகளே ஒவ்வொரு திட்டத்திற்கு இந்த நிகழ்ச்சிக்கு எந்த திட்டத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று கம்ப்யூட்டரை பார்த்து தெரிந்து கொள்ளும் அளவுக்கு அவ்வளவு திட்டங்கள் இந்தியாவில் அனைத்து மாவட்டங்களும் உள்ள முதல்வர்கள் உன்னிப்பாக கவனித்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் செயல் திட்டங்களை அவரவர் மாநிலங்களில் செயல்படுத்த அங்கு உள்ள அதிகாரிகளை இங்கே அனுப்பி அந்த திட்டத்தை சரிபார்த்து அங்கு செயல்படுத்த முற்படுகிறார்கள். இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் அறிவித்தின்படி தமிழ்நாடு எங்கும் திமுக இளைஞரணி சார்பாக கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டும் 4 ஆண்டு சிறப்புரை கூட்டத்தை திமுக இளைஞரணி சார்பாக திருமண பிரச்சார கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் எங்களெல்லாம் வழிநடத்தி செல்கின்ற எங்கள் மாவட்ட கழக செயலாளர் உயர் திரு மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி அவர்கள் ஆறுதலின்படியும் நமது இளஞ்சூரியன் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அறிவித்தின்படியும் தற்போது வீரலூர் பேரூர் கழகத்தில் நடைபெற்று வருகின்ற இந்த கூட்டத்தின் தலைமை நடத்துகின்ற சுப்பிரமணியன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைக்கின்ற நமது பேரூர் கழக செயலாளர் ஆட்டமிகு செயலூர் அன்பு அண்ணன் சுப்பியானன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு துணை பொருளாளராக இருக்கின்ற தம்பி நன்றி வைக்கின்ற விக்னேஷ் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் முன்னாள் நகர செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, சின்னத்துறை அவர்களே, அண்ணன் சண்முக அவர்களே, சீமணியன் அவர்களே, நகர துணை செயலாளர் முத்துராமலிங்கம் அவர்களே, விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நமது கழகங்களின் செயலர் ஆற்றல்படி இதனை பேச்சாளராக வந்து கொண்டிருக்கின்ற இளம் பேச்சாளர்கள் இந்த திட்டத்தினை நம்மளுக்கு முன்னிறுத்தி நடத்துவார்கள். அவர்களை வலியுறுத்து அவர்களை முன்னிறுத்தி கொண்டும் அவர்களை பேச்சை கேட்க வேண்டும் என்று கொண்டு இந்த கூட்டத்தை வருகை இருக்கின்ற அன்பு நண்பர் சிவனமுத்துக்குமார் அவர்களையும் வரவேற்று எல்லோரையும் வரவேற்று அடுத்ததாக இந்த கூட்டத்தின் சிறப்பு பேச்சாளர் கந்த பரமேஸ்வரன் அவர்கள் சிறப்புரையாற்ற என்று கொண்டு கூட்டத்தின் நடுவர் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரையும் வாசிக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால இப்படி சொல்றேன். இந்த மீட்டிங்கோட கான்செப்ட் என்னன்னா, நம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட 4 ஆண்டு சாதனையை விளக்கி சொல்லணும். அதுதான் இந்த மீட்டிங்கோட கான்செப்ட். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நிறத்துல வேறுபட்டிருக்கலாம், ஏன் ரத்தத்துல வேறுபட்டிருக்கலாம், ஏன் குணத்துல கூட வேறுபட்டிருக்கலாம். ஆனா எந்த மத வேறுபாடும் இல்லாம இன்னைக்கு எல்லாரும் ஒரே மக்களா இங்க கூடி இருக்கீங்கன்னு சொன்னா அதுதான் நம்ம அரசு செஞ்ச முதல் சாதனை. நம்ம அரசு சமூக நீதி மற்றும் சமத்துவத்துல எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். அனைவருக்கும் தேநீர் வழங்குகள் என்று காரல் மார்க்ஸ் சொன்னார். அனைவருக்கும் ஒரே அளவில் தேநீர் வழங்குகள் என்று தந்தை பெரியார் சொன்னார்.
அனைவருக்கும் ஒரே குவளையில் தேநீர் வழங்குங்கள் என்று டாக்டர் அம்பேத்கர் சொன்னார். அனைவர் அதில் பசித்தவன் எவனோ அவனுக்கு முதலில் தேநீர் வழங்குங்கள் என்று முத்தமிழர்ந்த டாக்டர் கலைஞர் சொன்னார். ஆனால் அந்த தேநீரையும் அந்த குவளையையும் இலவசமாக வழங்குங்கள் என்று நம் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நம் அரசின் சமூக நீதி. இன்னைக்கு நம்ம ஆட்சியை பத்தி குறை சொல்ல முடியாதவங்க மட்டும்தான் அதை பத்தி அவதூறா பரப்புவாங்க. அதுவும் குறிப்பா சொல்ல போனா ஒரு சில பேர் அவதூறு பரப்ப முடியலனாலும் பரவாயில்ல, பொய்யா சொல்லிட்டு தெரிவாங்க. அதுல முக்கியமான ஒரு நபரை பத்தி சொல்றேன். நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவர் இப்போ ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, காமராஜருடைய அவர்களுடைய இறப்பிற்கு அண்ணா அவர்கள் மிகவும் வருத்தமாக அழுதார் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒண்ணு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். காமராஜர் அவர்கள் இறந்தது 1975. அண்ணா அவர்கள் இறந்தது 1969. காமராஜர் இறப்பதற்கு 5 வருடங்களுக்கு முன்னாடியே இறந்த அண்ணா அவர்கள் காமராஜருடைய இறப்புக்கு அழுதாரு அப்படின்னு சொல்லி பொய் சொன்னாரு. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு படத்துல ஒரு சீன் வரும், 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன விஜயகுமார் இப்ப எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்றியா? அதே கதையா இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, இவர் தான் ஒரு பக்கம் புலம்புறாரு, பொய் சொல்றாருன்னு சொல்லி விட்டா, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கள் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் போது கழுத்தில் ருத்ராஜ கொட்டையும் நெத்தியில் பட்டையும் அணிஞ்சுதான் செல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பள்ளியில எந்த ஜாதிய வேறுபாடும் மத வேறுபாடும் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதன் விதமாக தான் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் யூனிஃபார்ம் கொடுக்கறாங்க, எல்லாரும் சமம் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு. ஆனா அந்த பள்ளியிலேயே நாங்க மதத்தை விதைப்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தெரிஞ்சிட்டு இருந்தாருன்னா அவங்களுடைய அழிவு காலம் ஆரம்பம் ஆயிட்டுன்னு தான் சொல்லணும். நம் நாட்டு மக்கள் எப்படி தெரியுமா? மனிதாபிமானம் ரீதியாக ஒன்று சேர்ந்த மக்கள் நம் நாட்டு மக்கள். இவர்களை மதம் ரீதியாக யாராவது பிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுடைய அழிவு காலம் ஆரம்பமாகிட்டு மட்டும்தான் சொல்லணும். சமீபத்துல டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு, கண்டிப்பா உங்களை சில பேர் பார்த்திருப்பீங்க. அதுல முக்கியமா ஒரு கதாபாத்திரத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. யாரு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள். ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை விட பெரிய டூரிஸ்ட் இந்தியாவிலே இருக்க மாட்டாரு. உண்டு என்பதே நிதர்சனமான உண்மை. கலைஞர் அவர்களை பத்தி எவ்வளவோ அவதூறு எவ்வளவோ விமர்சனங்களை பரப்பினாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு மரத்தின் அடியில் மரத்தை கொட்டுவார்கள், மாட்டு சாணத்தை கொட்டுவார்கள், இவை இரண்டும் இழிவான பொருள் தான். ஆனால் இவை இரண்டும் அந்த மரத்திற்கு உரமாக மாறி அந்த மரத்தின் வளர்ச்சிக்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர ஒருபோதும் வீழ்ச்சிக்கு பயன்படாது. அதுபோல் நம் கட்சி மீது கொட்டப்படும் விமர்சனங்களானாலும் சரி, அவதூறுகளானாலும் சரி, இவை இரண்டும் நம் கட்சியின் வளர்ச்சிக்காக மட்டும்தான் பயன்படுமே தவிர ஒருபோதும் வீழ்ச்சிக்கு உதவாது என்று கூறியவர் முத்தமிழறிஞ டாக்டர் கலைஞர் அவர்கள். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மல்லிகை முட்டை சொல்ல போனா ஜிஎஸ்டி. சென்ற வருடம் மட்டும் நிதி ஒதுக்கி மத்திய அரசு கிட்ட இருந்து தமிழ்நாடுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதுல தமிழ் மொழிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் 23 கோடி. ஆனா தமிழ்நாடு மக்களான நம்ம எவ்வளவு தருமா ஜிஎஸ்டி கொடுத்திருக்கோம்? 2 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறோம். அப்படி 2 லட்சம் கோடி நம்ம கிட்ட இருந்து வசூல் பண்ணி நமக்கு நிதியை ஒதுக்காம நம்மளை வஞ்சிக்கிறது தான் இந்த மத்திய அரசு. அதுல ஒண்ணு மட்டும் குறிப்பா சொல்ல விரும்புறேன், மாதம் 1000 ரூபாய். எங்க ஊர்ல ஒரு பாட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கும் போது அவங்களுக்கு எந்தவித வருமானமும் இல்ல, தங்களுடைய பிள்ளைகளை கைவிட்டுட்டாங்க, தனியா மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கும் போது ஒவ்வொரு வேலை சோத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுல போய் கையேந்து நின்னாங்க. காலை உணவா இவங்க வீட்டுல சாப்பிட்டுக்கலாம், மதிய உணவா இவங்க வீட்டுல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை சார்ந்தே இருந்தாங்க. ஆனா என்னைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துச்சோ, என்று மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் அறிவிக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து அந்த பாட்டி, நான் யாரையுமே நம்ப தேவையில்ல, எனக்கு 1000 ரூபாய் வருது, அதை வச்சு நான் பொழைச்சிப்பேன், நான் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய தேவையே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுதான் நம்ம அரசின் சாதனை. பகவத்கீதையில் நினைச்சிட்டு இருக்குது. நம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற வர அது என்னைக்குமே நடக்காது. இன்னைக்கு சில இளைஞர்கள் எப்படியாச்சும் அரசு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி உழைப்பாங்க. ஒவ்வொரு பெற்றோரும் நான் தான் வேலை செஞ்சு உழைக்கிறேன், ஆனா என் பையன் ஏசி ரூம்ல உட்காரணும், என் பையன் படிச்சு நல்ல நிலைமைக்கு வரும் தான் நினைப்பாங்க. அதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய நினைப்பாவும் இருக்கணும். ஆனா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எப்படியாச்சும் அரசு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரும் நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது ஒவ்வொருத்தரும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் போய் பார்த்தா தெரியும்,
அந்த வேர்வலையும் அந்த சத்தத்திலையும் அந்த நாட்டத்திலையும் உட்கார்ந்து எத்தனை பேரோ படிப்பாங்க. ஆனா அந்த முதல்வர் அவர்கள் மதுரையிலையும் சென்னையிலையும் நூற்றாண்டு நூலகத்தை தொடங்கி உங்களுக்கு 3 வேளை உணவு ஃப்ரீ, உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் ஃப்ரீ, உங்களுக்கு ஏசி ரூம் தரேன், நீங்க படிச்சு பாஸ் ஆகி வேலைக்கு மட்டும் போனா போதும் சொல்லி நூலகத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லவா சாதனை அப்படின்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி சென்ற வருடம் நம் நூற்றாண்டு நூலகத்தில் படித்த 26 மாணவர்கள் அரசு வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நம்ம அரசின் சாதனை. ரொம்ப நேரம் ஆயிட்டு நினைக்கிறேன், கடைசியா சொல்றேன். கலைஞர் அவர்களை பத்தி நம்ம ஆட்சியை பத்தியும் 4 வரியில சொல்ல போனா, இது ஊழல் இல்லாத ஆட்சி, அதற்கு உதயநிதி அவர்களே சாட்சி. இது குறை சொல்ல முடியாத ஆட்சி, அதற்கு குடிமக்களே சாட்சி. இது நேர்மையானவரின் ஆட்சி, அதற்கு நெறிமுறைகளே சாட்சி. இது திராவிட மாடல் ஆட்சி, அதற்கு தமிழ்நாடு மக்களே சாட்சி. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன், பாம்பை யாரும் கொஞ்ச முடியாது, அதுபோல் நம் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் மிஞ்ச முடியாது என கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நகர செயலர் பேராட்சி மன்ற தலைவர் அவர்கள், சேர்மன் குமார் அவர்கள், நகர துணைச்சர் முத்துராமலிங்க எங்க பாருங்க பேச்சு வாங்க. மாவட்ட அவங்கள போன வச்சு வரேண்ணே. பேச்சாளர் கல்ல பேச்சு நோக்குமா இங்கே தெரியும் வரேண்ணே. எங்கே தெரியும் வரேன் முடியல அவ்வளோ அந்த அண்ணன் தலை. இப்போது நமது மாநில பேச்சாளர் நெல்லை மணியன் அவர்கள் சிறப்புரையார்கள். கிழக்கு மாவட்டம் வீரவநல்லூர் பேரூர் இளைஞரணி சார்பிலே நடக்க இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டம், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்தநாள் கூட்டம் ஆகிய கூட்டங்களை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கிற வீரவநல்லூர் பேரூர் இளைஞரணி தலைமை தாங்குகிற பேரூர் கழக இளைஞரணி அமைப்பாளர் அருமை தம்பி என் சுப்பிரமணியன் அவர்களே, இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் நம்முடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இளைஞரணி சார்பிலே இந்த கூட்டங்களை எல்லாம் இளைஞரணி தம்பிமார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே ஒன்றுதான் நம்முடைய நெல்லை கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் நம்முடைய அரசியல் பண்பாளர், நகல் எடுக்க முடியாத நாகரிகம், கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி ஆவடைப்பன் அவர்களுடைய கட்டளைப்படி இந்த இளைஞரணி கூட்டத்தை இங்கே சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வங்க கடலோரம் பிறகுகின்ற வரலாற்று தலைவன், காகித கப்பலை கண்டு அஞ்சாமல் காஞ்சி தலைவன் காட்டிய பாதையிலே கழக கப்பலை நடத்தி செல்லும் மாலுமி முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாள். எல்லோருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய 4 ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம், தெருமுனை பொதுக்கூட்டம் என்று இந்த கூட்டம் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு மாபெரும் தலைவர், நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற தலைவர், இந்த தமிழகத்தை செதுக்கிய சிற்பி தலைவர் கலைஞர் அவர்கள் 80 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், 50 ஆண்டு கால ஒரு கட்சியினுடைய தலைவர், 20 ஆண்டு கால ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், இப்படி ஒரு தலை சிறந்த தலைவர்.
அந்த தலைவர் அவர்கள் நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற ஒரு தலைவர் இருந்த காரணத்தால் அவர் சிறையில் இருந்த போதே அவர் கழகத்தினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினராக 16 பேரில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி தேர்ந்தெடுத்து குளித்தலையிலே தேர்தல் நடந்த போது, பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 57 பங்கெடுத்த போது குளித்தலையிலே வெற்றி பெற்று 15 பேரிலே ஒருவராக வெற்றி பெற்றார். அதன் பிறகு சென்னை மாநகர தேர்தலிலே கலைஞருக்கு பொறுப்பு கொடுத்து அதிக இடங்களை பெற்றதால் 3 பேரில் ஒருவராக பொருளாதார கழகத்திலே இளைஞர்களை சேர்த்தார். அந்த இளைஞர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்த்தால் மட்டும் போதாது, இன்றைக்கு சீமான் கட்சியிலே, விஜய் கட்சியிலே இருக்கிற விசில் அடிச்சான் குஞ்சுகளை போல இல்லாமல் அவர்களுக்கு கொள்கைகளை, கோட்பாடுகளை, சமூக நீதியை, பெண் உரிமையை இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பாசறை கூட்டங்களை நடத்தி தமிழகத்தில் இருக்கிற தலை சிறந்த திராவிட இயக்க சிந்தனையாளர்களை வைத்து பாடம் நடத்தினார் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகள் இங்கே மேடைக்கு முன்னாலே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் போட்ட பாதையிலே இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கோட்டை ஏராளமான தொண்டர்களின் எலும்பாலும் நரம்பாலும் சதையாலும் கட்டப்பட்டிருக்கிற ஒரு தியாக கோட்டை. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் ஆலமரமாக இருக்கிறது என்று சொன்னால் அது கிளைகள் தெரியாது, இலைகள் கண்ணுக்கு தெரியும், வேர்கள் தெரியாது. ஆனால் அந்த மரத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற சல்லி வேறாக, ஆணி வேறாக இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகள், தொண்டர்கள். அவர்களெல்லாம் கௌரவப்படுத்த வேண்டும், அவர்களெல்லாம் பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாடு முழுவதும் நம்முடைய உதயநிதி அவர்கள் அவர்களுக்கு பொற்களி தந்தார்கள். யார் கூட்டத்திற்கு அழைத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கு பொற்களி தாருங்கள் என்று சொல்லி அவர்களை கௌரவப்படுத்தினார்கள். விஷயத்துக்கு வருமான் இருக்காரு. முன்னால் இருந்த ஒரு கழக தொண்ட 9 மணிக்கு மேல கடை அடைச்சிருவானு சொல்லி கடுப்புல இருந்தவன், இந்த தாய்மார்கள்லாம் நான் சீரியல் பார்க்கணுமே, சண்டால பாடி இப்படி அறுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அவங்களும் வேதனையில் இருந்தவங்க கடைசியில ஒரு கத்தியோட மேல போயிட்டான் மேடைக்கு. அதை பேச்சாளருக்கு கை காலெல்லாம் உதறி இருக்கு. கை காலில் உதறினோடனே, தம்பி இங்க வா, புரிஞ்சிடாத, நான் பேச்ச நிப்பாட்டிடுறேன் இருக்காரு. நான் ஒன்னிய குத்த மாட்டேன், ஒன்னிய இங்க பேச கூட்டு வந்தான் பாருங்க, அவனை தான் போட்டு தர்றேன் இருக்காரு. அப்படி அந்த வயதானவர்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல பேச்சாளர்கள் இருக்கிறார் என்ற காரணத்தால், இளம் லட்சம் பாய்ச்ச வேண்டும் என்கிற காரணத்தால் 200 பேச்சாளர்களுக்கு போட்டி வைத்து தேர்வு செய்து இன்றைக்கு தலை சிறந்த பேச்சாளர்களாக நம்முடைய அருமை தலைவர் சோழமுத்தவர்கள்லாம் என்னெல்லாம் போட்டு உள்ள பேசிட்டார். அப்படி சிறந்த பேச்சாளர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். உதயநிதி அவர்கள் அதோடு மட்டுமல்ல, நாடு முழுவதும் நூலகங்களை அமைக்க சொன்னார். இளைஞரணி தம்பிமார்களை நாடு முழுவதும் லைப்ரரி கட்டுங்க, நூலகங்கள் அமைங்க என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஒரு நூல் நிலையம் கட்டினா 2 சிறைச்சாலையை மூடிடலாம் என்று சொன்னார். தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டம். தலைவர் கலைஞர் அவர்கள் அது முட்டையோடு உள்ள சத்துணவாக, எப்படி தலை சிறந்த இன்றைக்கு அந்த திட்டங்களை எல்லாம் தந்திருக்கிறார். காலை உணவு திட்டம் எல்லாம் தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு இலவச பஸ் பாஸ், லேப்டாப் என்றெல்லாம் தருகிறார் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இன்றைக்கு அந்த மோடியினுடைய அரசாங்கம் எதெல்லாம் தீங்கானதோ அதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தருகிறார்கள்.
அவர் தமிழ் நீட்டு தேர்வை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டினுடைய ஏழை பிள்ளைகளுடைய மருத்துவ கனவை சிதைப்பதற்கு நீட்டு. இந்தியை திணித்தார். இந்தி ஏற்கனவே சிறு குழந்தைகள் ரெண்டு கையில சுமந்துகிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தலையிலே ஒரு மூட்டை தான் இந்தி. நம்முடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை நம் தமிழ் தேர்தல் வருகிறது என்றுடன் பவனி வருகிறார். அந்த எடப்பாடி இடத்திலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு 5000 ரூபாய் கொடுங்கள் என்ற போது விளக்கேற்றுகள், மணியடிகள் என்று சொல்லி ஒரு பைசா கொடுக்கல. ஆனால் தளபதி 4000 ரூபாய் ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் 4000 ரூபாய் தந்தவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதன் பிறகு மழை வெள்ளம், ஏராளமான பாதிப்பு. மழை வெள்ளத்தில் உடைமைகளை எல்லாம் இழந்தோம். உடைமைகளை இழந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. திருநெல்வேலி நம்முடைய அம்பை தொகுதி ஒரு சில பகுதி பாதிக்கப்பட்டாலும் அண்ணாச்சி ஆவுடையப்பட்டவர்கள் எல்லோருக்கும் 6000 ரூபாய் வாங்கி கொடுத்தார். அந்த 6000 ரூபாய் நிவாரணமாக அன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் தந்தார். மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு, இந்த நாட்டை, தமிழகத்தை அன்றைக்கு பேரிடராக அறிவியுங்கள், பேரழிவு மாநிலமாக அறிவிங்கள் என்ற போது நிர்மலா சீதாராமன் அறிவிக்க முடியாது என்று சொன்னார். அன்றைக்கு நமக்கு ஒரு பைசா தரல. தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா துறையிலும் முன்னேறிய ஒரு மாநிலம். நான் 100 ரூபாய் கொடுத்து அவன் 25-29 பைசா தாரான். தம்பி இளம்பேச்சாளர் கணக்கு சொன்னார். இப்படி இவர்கள் எல்லாம் இப்படி நம்ம பழி வாங்கினாலும் கூட தலை சிறந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. கல்வியிலே, மருத்துவத்திலே, தொழில்துறையிலே, வேலை வாய்ப்பிலே இன்றைக்கு முன்னணி மாநிலமாக. மோடி நமக்கு எதுவும் தராவிட்டாலும் கூட ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கிடையாது, கல்வித்தொகை கிடையாது, 100 நாள் வேலை திட்டத்துக்கான பணம் கிடையாது, மெட்ரோ 2ஆம் கட்ட பணிக்கான பணம் கிடையாது என்றெல்லாம் நம்மளை கொடுமைப்படுத்தினாலும் கூட தமிழ்நாடை இன்றைக்கு நம்பர் 1 மாநிலமாக ஆக்கி கொண்டிருக்கிறார் தளபதி ஸ்டாலின். ரைடுக்கு போன உடனே அந்த அவரு தன் பையனை காப்பாற்ற, தன்னுடைய சம்பந்தியை காப்பாற்ற பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு குடைஞ்சல் கொடுக்கிறதுக்கு 2 ஐபிஎஸ் அனுப்புனாரு. அதுல ஒருத்தன் அண்ணாமலை, அறிவாலயத்தினுடைய செங்கலெல்லாம் உருவன்னா 2 ஐபிஎஸ் பீஸ் உருவப்பட்டு ஒரு சின்ன கதையோட முடிச்சிருந்த இந்த அண்ணாமலை அன்னைக்கு பதவி பீஸ பிடிக்கிட்டா நயனார் வந்திருக்காரு. இவர் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் பேட்டை மில்ல மூடினாரு. ஆனா இவர் அந்த கட்சிக்கு எவன் தான் தலைவர்னு சொல்ல முடியல, ஆளாளுக்கு நாட்டா பண்ணிட்டு இருக்கான். அந்த அண்ணாமலை கொடுத்த காசுக்கு மேல போனாருன்னா என்ன காரணம்னா, ஏலம்பூருக்கு மந்திரி ஆயிட்டான். தமிழிசை சவுந்தரராஜன் அவர் கவர்னர் ஆயிட்டாங்க. அதனால நமக்கு மந்திரி பதவி கிடக்கும்னு சொல்லி கொடுத்த காசு மேல போனா ஒரு சலவை தொழிலாளி ஒரு கழுதை வளர்த்தாரு. அது பக்கத்து வீட்டு நாய் கூட நட்பு. அந்த நாயும் கழுதையும் தினம் பேசிக்கிட்டு இருக்கோம். கழுதை சொல்லிச்சு, என் முதலாளி ரொம்ப மோசம், என்னை ரொம்ப கொடுமைப்படுத்த, அடிக்கான், சரியா இறத்துறதில்ல அப்படின்னு நாய்கிட்ட கழுதை சொல்லியிருக்கு. உடனே நாய் சொல்லியிருக்கு, நீ அத்துட்டு ஓடிட வேண்டியதானு. ஓடிடலாம், ஆனா எங்க முதலாளிக்கு ஒரு குழந்தையா இருக்கு, அது ரொம்ப அழகா இருக்கும், அதுக்கு சரியா படிப்பு ஏறல, அதனால அவர் சொன்னாரு, இந்த தடவை நீ பாஸ் பண்ணலன்னா நம்ம வீட்டுல இருக்கிற கழுதைக்கு உன்னை கட்டி வச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த பொண்ணு கிடைக்கணும் தான் நான் அடிபட்டு கிடக்கணும்னு அந்த அண்ணாமலை கழுதை சொல்லிச்சான். இப்படிதான் நிலைமை. ஆனா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைப்பாடுகிற இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதி கிடையாது. இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒப்பற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஏராளமான நன்மைகளை, சாதனைகளை செய்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் கால் தூசி கூட அது எடப்பாடி இருக்கிறது. பௌர்ணமின்னு சொல்ல தெரியல, பவர்மணிங்க, ஆபிரகாம் லிங்கன் சொல்லல, பாப்புங்க. இவன் தலைவர் நமக்கு எதிரையா வரக்கூடிய
தேர்தலில் நீங்க என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேள்வி விரும்பி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் சி விக்னேஷ் அவர்கள் நன்றி உரையாற்ற இருக்கிறார். திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் வீரவநல்லூர் பேரூர் கழக இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழா மற்றும் நாடு போற்றும் 4ஆம் ஆண்டு திராவிட மாடல் அரசு சாதனை விளக்கம் தெருமுனை கூட்டம் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் கழக இளைஞரணி சார்பில் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும்